வணக்கம் நண்பர்களே, ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனலில் நான் உங்கள் அபி. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னும் நிறைய கிளாஸ் இருக்குன்னு எனக்கு பூஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th டேர்ம் 3ல் காசி காண்டம். அது எழுதினது யாருன்னா அதிவீரராம பாண்டியர். காசி காண்டம் அதிவீரராம பாண்டியர். சரிங்களா? நுழைமுன் நுழைமுன்னில் என்ன இருக்குன்னா விருந்தோம்பலை பற்றி தான். விருந்தோம்பல் முறைகள் வேறு வேறாக, அதாவது வேறு வேறாக இருக்குது. எல்லா சமூகத்துலேயுமே இந்த பண்பாடு இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இதில் பெருசாக இல்லை. சரிங்களா? இப்போ டேரெக்டாக நம்ம நூல் குறிப்புக்கு போயிடலாம். சரிங்களா? நூல்வெளி காசி நகரத்தின் பெருமையை கூறுகிற நூல் தான் காசி காண்டம். இது கேட்பாங்க, காசி காண்டத்தோட பெருமையை கூறுதா, இல்லை காசி காண்டத்தோட வளமையை கூறுதா, இல்லைனா காசி காண்டத்தோட இல்லாமையை கூறுதா அப்படின்ற மாதிரி கூட கேட்பாங்க. சரிங்களா? இந்நூல் துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை படுவதாக அமைந்துள்ளது. இல்லொழுக்கங்கூறிய அப்படிங்கிற ஒரு பகுதியில் 17வது பாடல் நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் யார் அப்படின்னா அதிவீரராம பாண்டியர். முத்து குளிக்கும், அப்போ இதில் என்ன இருக்குது? முத்து குளிப்பது எங்கே? கொற்கை. சரிங்களா? கொற்கையோட அரசர் தான் அதிவீரராம பாண்டியர். அவர் ஒரு தமிழ் புலவராகவும் இருந்திருக்கார். சரிங்களா? அவர் எழுதின நூல் தான் காசி காண்டம். இவரோட மற்றொரு நூல் என்ன அப்படின்னா வெற்றி வேர்க்கை. காசி காண்டம் எழுதியிருக்காரு. வெற்றி வேர்க்கை இன்னொரு நூல் வெற்றி வேர்க்கை. அந்த வெற்றி வேர்க்கைக்கு இன்னும் எப்படி கூப்பிடுவாங்கன்னா நிக்நேம். அதோட நிக்நேம் நருந்தொகை. சரிங்களா? வெற்றி வேர்க்கைன்னு சொல்லலாம், இல்லை நருந்தொகைன்னு சொல்லலாம். சரிங்களா? என்றழைக்கப்படும் நருந்தொகை சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கின்றது. சரிங்களா? சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கலாம். சீவல மாறன் அப்படிங்கிறது இவரோட பட்ட பெயர். அவரோட பேர் அதிவீரராம பாண்டியர். அவருக்கு நிக்நேம் என்னன்னா சீவல மாறன். அவர் எழுதின நூலுக்கு இன்னொரு பேர் தான் நருந்தொகை. அவருக்கு நிக்நேம் சீவல மாறன். சரிங்களா? அந்த பட்டமும் அவருக்கு உண்டு. அவர் வேறு என்னென்ன நூல் எழுதியிருக்காருன்னா நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம். சரிங்களா? இவரை பற்றி கொஷின்ஸ் கூட அடிக்கடி வரும். அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் என்ன புராணம்ன்ற மாதிரி 2 லிங்க புராணம், கூர்ம புராணம், நைடதம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஞாபகம். அதாவது சாமி கருவில் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, சாமி கோவிலில். இங்கே என்ன இருக்குது? கூர்மன்னா ஆமை தானே கூர்மன்னு சொல்லுவோம். லிங்கம்னா என்ன? சாமி. சரியா? இதுக்கு ஒரு இது சொல்கிறேன். அதாவது லிங்க சாமியை பார்க்குறதுக்கு இந்த ஆமை நைஸாக போய் இந்த கருவில் உள்ள சாமியை பார்க்குறதுக்கு போகுது. சரிங்களா? அதாவது ஒரு வாயுனா என்ன? காற்று. ஒரு காற்று கூட சுவாசிக்காமல், அது நான் போய் பார்த்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு காற்று கூட சுவாசிக்காமல் வாயு சம்ஹிதை, வாயை மூடிக்கிட்டு வாயு சம்ஹிதை, வாயு மூக்கு காற்று கூட வெளில வராமல் போய் பார்க்குது. அதுதான் அதோட வெற்றி அடைஞ்சிருச்சு. சரிங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன். சரியா? இப்போ அந்த பாடல் பார்ப்போம். விருந்தினனாக ஒருவன் எதிரின் வியத்தல், நன்மொழி இனிந்து உரைத்தல். இது ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் அப்படின்னு நம்ம படித்தாலே அதோட அர்த்தம் புரிஞ்சிடும். சரிங்களா? திருந்துர நோக்கல், வருக என உரைத்தல், எழுதல், முன் மகிழ்வன செப்பல், பொருந்துமற்று அவன் தன் அணுகுற இருத்தல். அணுகுறனா அருகில். இதில் நமக்கு தெரியாத வார்த்தைக்கும் சொல்லும் பொருளுமே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அருகுறனா என்ன? அருகில். சரியா? போமெனில் பின் செல்வதாதல், பரிந்து நன் முகமன் வழங்கல். முகமன்னாலும் கொடுத்துருக்காங்க. ஒருவரை நலம் விரும்பி விருந்தோம்பல் சொற்கள் பேசுகிறது தான் முகமன் வழங்கல். இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே.
அப்படிங்கிறது இல்லொழுக்கத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எழுதுனது யாருன்னா அதிவீர ராமபாண்டியன் வந்து எழுதியிருக்காரு காசி காண்டம். காசி காண்டம்னா என்னென்னா காசியோட பெருமையை கூறுறது. சரிங்களா? இதில் உள்ள நான் சொன்னது தான் வந்து இந்த பாடல் உள்ள பொருளில் இருக்கும். பொருள் வந்து படித்து தான் தெரிஞ்சுக்கணும்லாம் கிடையாது. நம்ம படிக்கும்போது பாடலை படிக்கும்போது தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? அப்புறம் பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணத்தை இருப்பாங்க. இதில் வந்து நான் தனியாக உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். இது உரைத்த எப்படி பிரிக்கலாம்? உரை இத்து. சரிங்களா? இத்து. இப்போ இத்தவை இத்து ப்ளஸ் அப்படி தானே தன்னு மாறும், அதுதான் போட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்போ உரை பகுதி இத்துனா சந்தி, இத்துனா இறந்த கால இடைநிலை, ஆனால் பெயரெச்சம் சவுண்டு வந்தால் பெயரெச்சம் நமக்கு தெரியும். சரிங்களா? பெயரெச்ச விகுதி. வருக அப்படிங்கிறது வான்னு பிரிக்கலாம். வா அப்படிங்கிறது வரும், அதே கொடுத்துட்டாங்க. இது கனா வியங்கோல் வினைமுற்று விகுதி. வாங்கிறது தான் பகுதி. வந்து திரிந்து விகாரமாகிடுச்சு. ஒன்று திரிஞ்சு வந்துச்சுனாலே அது வந்து திரிந்து விகாரம்னு சொல்லுவோம். சரிங்களா? அது பேர் விகாரம். சரிங்களா? வந்து வான்னு விகாரமாகிடுச்சு. ஓகேவா? அடுத்து இலக்கண குறிப்பு பாருங்கள். நன்மொழி இந்த பிரித்து பார்க்கணும். மை விகுதி வந்தால் பண்பு தொகை. சரிங்களா? நன்மை குடல் மொழி, அதனால் பண்பு தொகை. வியத்தல் அல்லு கல் இந்த இல்லு சவுண்டு வந்துச்சுன்னா இது தொழில் பெயர். அல்லு தள்ளு இதெல்லாம். சரிங்களா? பல்லு இருத்தல் வழங்கல் எல்லாமே தொழில் பெயர்கள். ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறது நோக்கல் அப்படிங்கிறது ஒரு தொழில். உரைத்தல்ங்கிறது ஒரு வேலை, அதனால் தொழிற்பெயர். வியத்தல்ங்கிறது ஒரு வேலை, அதனால் தொழில் பெயர். சரிங்களா? இப்போ செப்பல்ங்கிறது அப்போ என்ன, இது ஒரு வேலையா அப்படின்னு கேட்குறேன். செப்பல்னால் சொல்கிறது. சரிங்களா? அந்த செப்பலில் இது வேறு செப்பல். ஓகேவா? அடுத்து இந்த பாக்ஸ் ஐட்டம் பாருங்கள். ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன உப்பே இல்லைனாலும் நீங்கள் ஒரு சாப்பாடு செஞ்சு வைக்கிறீங்க, அதில் உப்பே இல்லைனாலும் நீங்கள் சந்தோஷமாக இன்முகத்தோடு பேசி சந்தோஷமாக அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, இவ்வளோ நல்லவங்களாம் சந்தோஷமாக பேசுகிறாங்களே, இவங்க கொடுக்குற அந்த நீங்கள் கொடுத்த சாப்பாட்டில் உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு கூட தெரியாது. நீங்கள் பேசுகிறதோட இனிமை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதுதான் சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இதுவாராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே. நீ என்ன தான் வாழை இலையில் போட்டு அது இது ஸ்வீட்டு எல்லாமே வச்சு இந்தா சாப்பிடு இந்தா அப்படியே கடுங்கடுன்னு பேசி சாப்பாடை நீங்கள் இட்டால் அது என்ன தான் பசியாக இருந்தாலும் நம்ம வயிற்றுக்குள்ளே போய் அந்த பசி கூட அடங்காது, வயிற்றுக்குள்ளேயே அந்த சாப்பாடு போகாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சொன்னது யாருன்னா விவேக சிந்தாமணி. இது எனக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சுன்னா, என் ஃப்ரெண்டு விவேகான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு, அவங்க வீட்டுக்கு நான் ஒரு தடவை போயிருந்தேன். அப்போ வந்து அவங்க அம்மா எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க. ரொம்ப சந்தோஷம் அவங்க போயிட்டு வந்ததில். அதனால் இந்த கதையை எழுதுனது, இந்த லைன்ஸ் எழுதுனது விவேக சிந்தாமணி அப்படின்னும்பொழுது எனக்கு வந்து நான் விவேகா அவங்க வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ரிலேஷன் யாராவது சிந்தாமணியோ இல்லை மணின்னு இருந்தாலோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சிந்தாமல் ஒரு மணி கூட கீழே சிந்தாமல் விவேகா சாப்பாடு போட்டா அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி என்ன உங்களுக்கு ஞாபகம் வருதோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதோட இந்த பாடம் நிறைவேறிச்சுங்க. அடுத்தது நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஏதாவது உங்களுக்கு இல்லை இது ஷார்ட்கட் சொல்லுங்கள் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நான் ஷார்ட்கட் கொடுக்குறேன். சரிங்களா? நன்றி.